அண்ணா வணக்கம். வணக்கம். குதிரை பிரிவில் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் செல்வராஜ் பேசுறேங்க. இப்போ வந்து குதிரைகள் வந்து விற்பனைக்கு வச்சிருக்கிறதா சொல்லியிருக்கீங்க. ஆமா. எத்தனை குதிரைகள் வந்து கைவசம் இருக்குங்க? இப்போ கையில குறைஞ்சது ஒரு 5-6 பிடிக்குது. 5-6 உருப்படி இருக்கு. ஆமா. சரிங்க. சரி, ஓகே. இத்தனை நாளா வந்து வீடியோ பதிவுகள் எதுவுமே வரல, என்ன காரணம்னு கொஞ்சம் சொல்ல முடியுங்களா? காரணம் வந்து என்ன சொல்றது, நாங்க வாங்க குதிரை எடுக்க போறவக்குமே எல்லாம் ரேட்டு அதிகமா ஏத்திட்டாங்க. சரி. குதிரை ரேட்டும் அதிகமாயிடுச்சு. இங்க லோக்கலே நிறைய பேருக்கு எல்லாம் கடன் கொடுத்ததெல்லாம் கொஞ்சம் லாக் ஆயிடுச்சு. குதிரையில எல்லாம் அமௌண்ட் வரல, அதனால கொஞ்சம் சில பிரச்சனைகள், அதனால அது சரிங்க. அதனால வந்து இத்தனை நாளா பதிவு லாட் எடுக்கல. இது நம்ம கையில இருக்கிற பொருள் மட்டும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறேங்க. சரி. நம்ம கடன் கொடுக்கறதுல கை மேல காசு கொடுத்தா மட்டும் கொடுக்கறது. கை மேல காசு கொடுத்தா என்ன லோடுக்கு போலீங்க. ஆனா என்ன காரணம், அங்கேயும் எல்லாம் ரேட்டு அதிகமாயிடுச்சு. குதிரை எல்லாம் ரேட் அதிகம். முதல் கொடுத்த மாதிரி இப்போ பொருள் கொடுக்க முடிய மாட்டேங்குது. சரிங்க. எல்லாம் போன் பண்றீங்களா, 5000-6000 குதிரைக்குது அப்படிங்க. 5000-6000 நம்மளுக்கு பொருள் கிடைக்காது. குதிரை குட்டி கூட கிடைக்காதுங்களா? குட்டி கூட கிடைக்கிறது இல்லைங்க. என்ன காரணங்க? எல்லாம் இப்போ குதிரை முக்கால்வாசி அழிச்சிட்டாங்க. ஆமாங்க. இப்போ நீ ஒண்ணு இல்ல, போன வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னால இந்த குதிரையா இந்த வருஷம் இப்ப கம்மியாயிடுச்சுங்க. நாட்டு மாடு மாதிரி ஆயிடுச்சுங்கிறீங்களா? ஆமா, குதிரை முக்கால்வாசி அழிச்சிட்டாங்க. எல்லாம் அழிச்சிட்டாங்க. இப்ப குதிரை இல்ல. அங்கேயே இப்போ அங்க போனா எனக்கு தெரிஞ்சு நான் அந்த குதிரை வாங்க ஏரியாவுக்கு போனா எனக்கு ஒரு 10 பேர் குறைஞ்சு கூப்பிடுவாங்க. இன்னைக்கு போய் நான் கூப்பிட்டாலும் போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. குதிரை இல்லைனா அப்படிங்கிறாங்க. அப்ப அது மாதிரி கண்டிஷன்ல இருக்கும்போது அப்புறம் கொஞ்சம் டிமாண்ட் ஆயிடுச்சுன்னு தான் அர்த்தம். சரி, ஓகே. நான் அப்படியே இன்னைக்கு வந்து விற்பனை பதிவுகள் எத்தனை இருக்குங்க? ஓகே, விற்பனை பதிவு ஒரு 5-6 பிடிக்குதுங்க. 5-6 உருப்படி இருக்கு. அப்படியே பாத்திரலாங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் இதுல இருந்து போயிடலாங்க. ஆனா இந்த குதிரை பத்தி கொஞ்சம் டீடைல் சொல்ல முடியுமா? இது வந்து பெண் குதிரைங்க. பெண் குட்டி. இப்பதான் பெண் குட்டிங்க. சரி. சைஸ் வந்து 45-46 இருக்குது. இப்பதான் பல்லு போடுறதுக்கு ரெடியா இருக்குங்க. பல் போடுறதுக்கு ரெடியா இருக்கு. ஆமாங்க. கரிக்கால் குமேத்துங்களா? கரிக்கால் குமேத்துங்க. இது வந்து சைஸ் வந்து ஒரு 45-46 வருங்க. சரிங்க. இது வண்டி பழக்கம் இருக்குங்க. நல்ல சாது பார்த்தா இருக்குது குதிரை. சாதுதான். ஆமாங்க. சரிங்க. அப்புறமாடி இது வண்டி பழக்கத்தோட இருக்கு. பல்லுங்க? பல்லு இப்பதான் பல்லு போடுறதுக்கு ரெடியா இருக்கு. இப்பதான் பல் போடுறது, இன்னும் பல்லே போடலைங்க. சரிங்க. பல்லு போடல. இது வந்து பெண் குதிரை. நீங்க சினை இது ஆயிருக்குங்களா? அதெல்லாம் இல்லைங்க. சினையெல்லாம் இல்ல. வாங்கிட்டு போனா சினை பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாம். ஆமாங்க. இது வந்து விற்பனை விலை எத்தனை வருங்க? இது ஒரு 20 ரூபா சொல்றாங்க. 20 ரூபா சொல்றீங்க. பேசினா அனுசரிச்சு தரலாம். நேரில் வந்து அனுசரிச்சு கொடுப்போம். முதல் மாதிரி ரொம்ப அனுசரிக்க முடியாது. இப்ப வந்து ஏதோ எனக்கு கட்டுற மாதிரி அனுசரிச்சு கொடுப்பாங்க. வரவங்களுக்கு கரெக்டான விலை, நியாயமான விலை, மோசம் இல்லாம இருக்கு அப்படிங்கிறீங்களா? ஆமாங்க. சரி, ஓகே. இது வந்து சுழி எல்லாம் எத்தனை சுழி சுத்தங்க? அது சுழி வந்து இது நெத்தி சுழி நல்லா நெத்தி டாப்பா இருக்குங்க. இது மாதிரி டாப்ல இது இல்லை. ஆனா ஒரு தப்பு சுழி ஒண்ணு இருக்கு. நெத்தி பாருங்க, இந்த மாதிரி எங்கேயுமே பார்க்க முடியாது. நெத்தி நல்ல டாப் இருக்கு. நெத்தி டாப்னா டாப், இது ஓவர் டாப்புங்க. இதுக்கு ஒரு இன்ச் வித்தியாசம். 1 இன்ச் வித்தியாசம் வருது. அந்த அளவுக்கு நெத்தி டாப்பான குதிரை, பொட்டை குதிரை, வண்டி பழத்தோட இருக்குது. லவ்ஸ் இருக்கு. இப்போ வண்டி பழக்கம்னா எப்படிங்க? ரேக்லாக் இது ஓட்டிட்டு இருந்தாங்களா இல்ல லோடு அடிக்கிற வண்டியா? ரேக்லா லோக்கல்ல குதிரைங்க. லோக்கல்ல, அதாவது இந்த பயணிகள்லாம் ஏத்திட்டு போற மாதிரி? அப்படி எல்லாம் இல்லைங்க. அது வந்து டாங்கா வண்டியில ஏத்துறதுங்க. இது வந்து நம்ம லோக்கல்ல பிறந்து வளர்ந்த குதிரைங்க. இங்க ஊருக்குள்ளேயே, உள்ளூர்லயே இருந்தது. ஆமாங்க. இது ஒரு பெரிய வச்சிருந்தா அப்படி நான் இதுக்கெல்லாம் வரவே மாட்டேன்னா ரொம்ப பேசுறது பார்த்து எனக்கு பரிதாபமா இருந்தா போய் எடுத்துட்டு வந்தேன். எடுத்துட்டு வந்து சரி வித்து கொடுத்துல அப்படி. நல்ல கை பழக்கமான குதிரை. ஆமாங்க. சரி, ஓகே. நான் அப்படியே அடுத்த குதிரைக்கு போயிடலாம். ஓகே. ஆனா இந்த குதிரை இது வந்து ஆண் குதிரைங்க. ஆண் குதிரை. கரிக்கால் குட்டி கரிக்கால் கும்மேத்துங்க. 10 சுழி சுத்த கண்ணி கட்டோட இருக்குதுங்க. சரிங்க. இது வந்து ரொம்ப நாளா இருக்குது நம்ம கிட்ட. குதிரை வந்து ரொம்ப கொஞ்சம் இழைச்சு போச்சு. முதல்ல இருந்ததுக்கு கொஞ்சம் இழைச்சிருச்சு. ஆமாங்க. இது வந்து இப்போ புதுசா வண்டி பழக்கிட்டு இருக்கிறேங்க. இப்பதான் வண்டி பழக்கம் இருக்கு. ஆமாங்க, பழக்கிட்டு. இது வந்து பல்லு எத்தனை பல் போட்டிருக்குங்க? 2 பல்லுங்க. 2 பல் தான். 2 பல்லு. சுழி எல்லாங்க? சுழி 10 சுழி சுத்த கண்ணி கட்டோட இருக்கு. 11 கண்ணி கட்டோட இருக்கு. ஆமாங்க. சரி. இது வந்து சாது பொம்பளை 6 வேணும் பிடிச்சிக்கலாம். எந்த தொந்தரம் பண்ணாது. கடி உதவி எதுவும் கிடையாது. நீங்க வண்டியிலேயே சாட்டணும். போகலன்னு 4 சாட்டை போட்டாலும் உதைக்காது. சட்டின்னு அடிச்சாலும் என்ன அடி அடிச்சாலும் உதைக்காது. உதைக்கிற பழக்கம் இல்ல. என்ன கோங்கிரி தினம் வைங்க. கோங்கிரி தினம் வைங்க. குறுக்க விரும்பாதுங்க. ஒவ்வொன்னு வச்சு போடு. ஒரு சாட்டிக்கு வச்சு போடுங்க. இது உதைக்காது. அந்த அளவுக்கு நல்ல கை பழக்கமான குதிரை. ஆமா, நல்ல பழகிச்சுமான. இது வந்து விற்பனை விலை எத்தனை சொல்றீங்க? இது வந்து 35 ரூபா சொன்னாங்க. 35. கரிக்கால் குமேத்து. பல் போடல. ஆண் குதிரைங்க. சைஸ் ஒரு 45-46 வருங்க.
நான் 35 ரூபா சொல்றேன். 35 சொல்றீங்க. பல்லுங்க? பல்லு இப்போ தான் 2 பல்லுங்க. 2 பல்லு தான். ஆமாங்க. ஹைட் எத்தனை இன்ச் வருதுங்க? ஹைட் ஒரு 45 46 வருங்க. இன்னும் ஹைட் ஏறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஹைட் இன்னும் 2 இன்ச் வருங்க. 2 இன்ச் வரும். ஆமா. சரி ஓகே. இந்த கரிகால் குமையத்தை அந்த பல் போடாத அந்த பெண் குதிரையும் வந்து ஒட்டுக்காக கேட்டாங்கன்னு வைங்க வளர்த்துறக்கு என்ன விலைன்னா அனுசரிச்சு தருவீங்க? 2 கேட்டாங்கன்னா கொடுக்கலாம். 2 ஜோடி போட்டு கொடுப்பாங்க. ஜோடி போட்டே கொடுத்துடலாம். பேசுனா கேட்குற கட்டுப்படியா ரேட்டு கொடுக்கலாம். அவங்களுக்கு நியாயமான விலையில கொடுக்கலாம். நம்மளுக்கும் கட்டுப்படியாச்சுன்னா கொடுக்கலாம். இப்போ வந்து இது வந்து எத்தனை நாளா நீங்க வச்சிருக்கீங்க இந்த குதிரையை? இது வந்து ஒரு 6 மாசம் ஆச்சுங்க. 6 மாசம் ஆச்சு. ஒரு வருஷம் பக்கமாக இருக்குதுங்க. வண்டி பழக்கம்னா இந்த மாதிரிங்க? இப்பதான் வண்டியில இந்த ரேக்லா வண்டியில போட்டு பழக்கிட்டு இருக்கு. ரேக்லா வண்டியில போட்டு பழக்கிட்டு இருக்கீங்க. எத்தனை நாளா ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கீங்க? இப்போ ஒரு 4-5 டைம் மாட்டியிருப்பாங்க. 4-5 டைம் மாட்டியிருப்பீங்க. ஓரளவுக்கு ஸ்பீடு போகுதுங்களா? நல்லா திராட்டெல்லாம் நல்லா முதிக்குதுங்க. இன்னும் கொஞ்சம் பழக்கணும். இன்னும் கொஞ்சம் பழக்கணும். ஆமா. புது பழக்கம். குதிரை நல்லா நெட்டு நீளமா ஜம்முன்னு இருக்கு. ஆமா. நல்ல லட்சணம் மூஞ்சி லட்சணம் நல்லா அருமையான லட்சணம். சரி ஓகே. இந்த ரெண்டுமே ஒட்டுக்கா வேணாலும் கேட்டா தந்துருவீங்க? இது ஆணு அது பெண்ணு. அது ரெண்டும் அதுவும் இப்ப 2ஆம் பல்லு போட போகுது. இப்ப இது 2 பல்லு போட்டுச்சு. ரெண்டும் உங்களுக்கு ஜோடியா வேணாலும் கொடுக்கலாம். ஜோடியா வேணாலும் கொடுத்துக்கலாம். சரி ஓகேண்ணா. ஆனா நம்ம பாக்குற இந்த குதிரை வந்து விற்பனைக்குன்னு இருக்கீங்க. இந்த குதிரையோட லட்சணத்தை பத்தி கொஞ்சம் அப்படியே சொல்லிருங்க. இது வந்து ஆண் குதிரைங்க. டைப் பாத்தீங்கன்னா சுரங்கு டைப்னாங்க நேரம். சரிங்க. இது வந்து மைசூர்ல எடுத்ததுங்க. டாங்கா வண்டியில அந்த ஆள் ஏற்றி போடுறோம் இல்லைங்களா? டாங்கா வண்டியில ஓடணும் குதிரை. அதாவது லோக்கல்ல எனக்கு ஓட்டுக்கு வேணும், எனக்கு வேண்டாம், இது ரேஸ்க்கெல்லாம் வேணாம், நல்ல முறையை ஓட்டிக்கணும் பிடிச்சிக்கணும் அப்படின்னா எடுத்து வண்டி மாட்டினா நீட்டா போற மாதிரி குதிரை வேணும், இது எடுக்கலாம். வண்டி பழக்கத்தோடு இருக்குங்க. வண்டி பழக்கம் நீங்க எடுத்து மாட்டினாலும் அப்படியே திராட்டில் நீட்டா போகும் குதிரை. நீட்டா போகும். இது வந்து பல்லு எத்தனை பல் சுத்தத்தில் இருக்குங்க? இது 9 சுழி சுத்தம் கன்னிக்கட்டோட இருக்குதுங்க. 9 + கன்னிக்கட்டு சுத்தம் தான், சுழி சுத்தம் தான், எந்த தப்பும் கிடையாதுங்க. நெத்தி பட்டாவோட நல்லா இருக்கு. அப்படியே கொஞ்சம் குதிரை திருப்புங்க. நெத்தி பட்டாவோட இருக்குங்க. நெத்தி பட்டாவோட இருக்கு. நல்ல லட்சணமான மூஞ்சி தான் இதுவுமே. நெத்தி பட்டாவோட இருக்கிற ஆண் குதிரைங்க. இது வந்து என்ன விற்பனை விலை வருதுங்க? இது வந்து 35 ரூபா சொன்னங்க. 35. ஆமாங்க. இது வந்து பல்லுங்க? இது பல்லு ஆச்சுங்க. குதிரை பல்லு சேர்ந்துருச்சுங்க. நல்ல பொறுமையான குதிரை தான். கை பழக்கம். யார் வேணா உட்காந்துக்கலாம், பிடிச்சிக்கலாம், யார் வேணா ஓட்டிக்கலாம். தெரியாத ஆளு கூட உட்காந்து உட்காந்து ஓட்டினா அது பாட்டு பொட்டாட்டு போய்க்கும். சரி. இது வடக்கு தொழில் பழக்கத்தோட எடுத்து குதிரைங்க. தொழில் பழக்கத்தோட இருக்கிற குதிரை. ஆமாங்க. இதுல வந்து சுழி வந்து சிறப்பா எத்தனை இருக்குங்க? இது 9 + கன்னிக்கட்டு இருக்குங்க. 9 + கன்னிக்கட்டு. 9 சுழி சுத்தம், அதுவோ கன்னிக்கட்டு இருக்குங்க. ஹைட்டுங்க? ஹைட் ஒரு 46 இன்ச் வருங்க. 46 இன்ச் ஹைட் இருக்கு. ஆமாங்க. சரி ஓகே. இது தேவைப்பட்டனால கான்டாக்ட் பண்ணலாங்க. சரி ஓகேண்ணா. ஓகே. ஆனா இது பெரிய குதிரை ஒன்று வச்சிருக்கீங்க. இது பெரிய குதிரை. இது வந்து பஞ்சகல்யாணி. ஆமா. ரொம்ப நாளா இருக்க மாட்டிருக்கு. ஏற்கனவே போன தடவை 1 வருஷத்துக்கு முன்னாடி வந்து போய் வச்சிருந்தீங்க. குட்டியா, ரொம்ப குட்டியா இருந்தது. இந்த பால் முடி கூட விழுகாத கண்டிஷன்ல. இப்போ இது வந்து விற்பனைக்கு இருக்குங்களா? இது விற்பனை எல்லாம் இல்லைங்க. இது குடுக்கறதெல்லாம் இல்லையா? ஆமா. கழுதைகள் வந்து இப்ப நிறைய வளர்த்துறாங்க. அதுல வந்து பண்ணையா வச்சு கூட நிறைய சம்பாதிக்கலாங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆமா சொல்றாங்க. அது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்ல. இன்னைக்கு கழுதை விற்கிற ரேட்டுக்கு நீங்க ஒரு 10-20 கழுதை பெண் கழுதை ஒரு எப்படி போட்டாலும் 20 கழுதைக்கு ஒரு 4 கழுதை ஆண் கழுதை போட்டாலுமே நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாயிரும். ஆமா. இன்னைக்கு ரேட்டுக்கு இதெல்லாம் ஒரு எப்படி போட்டாலும் 25 ல இருந்து 50 ரூபா ரேட் வரும். இந்த கழுதை நாட்டு கழுதை. ஆமா. 25 ல இருந்து 50 ரூபா ரேட்ல இருக்குதுங்க. சரி. இது வந்து எத்தனை வயசு ஆகுதுங்க? இது வந்து என்ன குட்டி தான். ஆமாங்க. இது 1 வருஷம் ஆச்சு என் கைக்கு வந்து. இருக்குது. நிறைய பேர் கேட்டாங்க. நான் தான் கொடுக்காம ஆசைக்கு இது நல்ல பாசத்தை அங்கிருந்து வந்தா உடனே கத்தனைய. அதான் வண்டி விட்டு இறங்கணுமே கத்துச்சு. கேட்டு திறக்கிறதுக்கு முன்னாடியே வந்தோடனே கத்து, ஆள் வந்துட்டியா வா, எனக்கு தீன் போட்டு தண்ணி வை அப்படின்னு கூப்பிடு. அவ்வளவுதான் பிரியமா கத்து. ஆனா இதுல இன்னொன்னு நானே அப்படியே வந்து தொட்டு பார்த்தேன். கழுதைகளுக்கு இருக்கிற கழுதையும் சரி குதிரையும் சரி புதுசா யார் வந்தாலும் அந்த ஸ்மெல் பண்ணிட்டு உதைக்கிறக்கு ஆரம்பிக்கு, கணக்கிறக்கு ஆரம்பிக்கு கத்து. ஆமா. ஆனா இது அந்த மாதிரி எதுவுமே பண்ணல. தொட்டனே அது பாட்டு குழந்தை புள்ள மாதிரி கம்மு நின்னுச்சு. நல்லா சாதுங்க. ஒவ்வொரு நேரம் திருப்பி உதைக்கி சட்டின்னு உதைக்கி. ஆமா. இது அது மாதிரி எதுவும் பண்றல. பசங்க வந்தாங்கன்னா ஏறி உட்காந்து ரைடிங் பண்ணுவாங்க இதுல. ஓ உங்க பசங்களா? ஆமா. உடவே மாட்டாங்க. இது எல்லா அலும்பு பண்ணுவாங்க. சரி ஏதோ பண்ணிட்டு போட்டு அவங்களோட ஆசைக்கு அப்படின்னு. சரிங்க. இது ஆண் குதிரைங்களா? ஆண் கழுதை. ஆண் கழுதை. ஆண் கழுதை + பெண் கழுதை ரெண்டும் சேர்ந்து கேட்டாங்க. சரி இதே நம்மளுக்கு கொஞ்ச நாள் இருக்கட்டும், பிரியம் அப்புறம் கொடுத்தா. இப்ப இந்த பதிவு பார்த்துட்டு வந்து இந்த மாதிரி கழுதைகள் வேணும்னு கேட்டா வாங்கி தர முடியுங்களா? கிடைச்சா வாங்கி தரேங்க. சரி ஓகே.
இது இந்த கழுதை வந்து இப்போ என்ன ரேட்டுக்கு போகுங்க அப்ரோச்சமெண்ட்டா? இது அப்ரோச்சமெண்ட்டா எனக்கு 20லேருந்து ஒரு 40 ரூபா வரைக்கும் போகும். 20 to 40க்குள்ள போகும். 40க்குள்ள போகும். எனக்கு இதனோட ரேட் டீட்டெயில்ஸ் கரெக்டாக தெரியாது, அதனால நான் சொல்றேங்க. நான் போய் வெளியே விசாரிக்கிறோம் இல்லைங்களா, வெளியே எங்கேயாச்சும் கழுதை இருந்தா கேட்டோம்னா அவங்க சொல்ற ரேட்டு கிடையாது. இது மாதிரி கழுதை எனக்கு தெரிஞ்சு 35 ரூபா 40 ரூபா சொல்லுவாங்க. 35 ரூபா 40. இதே பெண் கழுதை இருந்துச்சுன்னா இதுவே 50 ரூபா, குட்டியோட இருந்துச்சுன்னா 50 ரூபா 60 ரூபா சொல்லுவாங்க. சரி சரி சரி, ஓகே. நான் அப்படியே அடுத்து போயிடலாம். சரி, ஓகே. ஆனா இப்போ வந்து 3 குதிரைகள் விற்பனைக்கு இருக்குன்னு இருக்கீங்க. இந்த குதிரைகள் வேணா உங்களுக்கு கான்டாக்ட் பண்றதுக்கு அப்படியே உங்க நம்பர் சொல்லிருங்க. நம்பர் பார்த்தீங்கன்னா 8825420349. 349. இந்த நம்பருக்கு எந்த டைம்ல கான்டாக்ட் பண்ணலாங்க? காலையில ஒரு 8 to சாயங்காலம் 8 வரைக்கும் கூப்பிடுங்க. தேவைப்படுறவங்க மட்டும் கூப்பிடுங்க. சும்மா வேஸ்டா கூப்பிட்டு டைம் பாஸ் பண்றவங்களா தயவுசெய்து கூப்பிட வேண்டாம். ஆமா, ஏன்னா டெய்லி எனக்கு இப்ப இதுல என்ன விஷயம்னா, டெய்லி இப்போ ஒரு 10-20 கால் 30 கால் வருதுன்னா இதுல யாரு வாங்குறாங்கன்னு எனக்கு கரெக்டா தெரிய மாட்டேங்குது. இத்தனை பேரும் இப்ப ஒருத்தர் பேசி எனக்கு அதை போட்டோ அனுப்ப அப்படிங்கும்போது அடுத்த கால் வந்துருங்க. அவர் இன்னொரு போட்டோ அனுப்புன்னு பாடி அதுக்குள்ள மாடி இன்னொரு கால் வந்துருங்க. அதனால இதுல யார் ஒரிஜினலா வாங்குறது யாரும் தெரியாது. அதனால 2 டைம் கூப்பிட்டாதான் நான் போட்டோவே அனுப்புறது எனக்கே தெரிய மாட்டேங்குது. சும்மா கூப்பிட்டுக்கிறாங்களா அப்படின்னு மைண்ட் செட்ல எனக்கு கரெக்டா வாங்குற ஆளு கூப்பிட்டானா கரெக்டான முறையில எல்லாம் சிறப்பா பண்ணி தரலாம். சரி, ஓகே. நான் அப்படியே உங்க நம்பர் கொடுத்துறோம். தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணிட்டு நேர்ல வந்து பார்த்து வாங்கிக்கிட்டோம். ஓகே, ரொம்ப நன்றி.